யூபிஐனால இந்தியாவில் இருக்கிற மிட்டாய் பிஸ்னஸ் எல்லாமே கீழே போயிடுச்சு அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? எஸ், இந்தியாவோட ஒன் ஆஃப் தி சக்சஸ்ஃபுல் பேமெண்ட் மெத்தட் தான் இந்த யூபிஐ. அண்ட் இந்த யூபிஐ வந்ததுனால எல்லாருமே கடையில போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸாக்டான அமௌண்ட்டை பே பண்றாங்க. பட் ஃபர்ஸ்ட் எல்லாம் அவங்க 40 ரூபா 50 ரூபா இல்ல 100 ரூபான்னு கொடுத்தாங்கன்னா கடைக்காரர்கிட்ட சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாஃபீஸ் மிட்டாய் இந்த சாக்லேட்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. பட் இப்போ அதோட வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. இதனால பெரிய பெரிய சாக்லேட் கம்பெனிஸே இப்போ லாஸ்ட்ல போயிட்டு இருக்காங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐடிசி, பார்லே, நெஸ்ட்லே இந்த கம்பெனிஸ் எல்லாமே 2020 கோவிடுக்கு அப்புறமா யூபிஐ ரேப்பிடா க்ரோத் ஆனதுனால டாஃபி பிஸ்னஸ்ல செம லாஸை ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, இந்த மாடர்ன் பிஸ்னஸ் வேர்ல்டுல ஒரு ப்ராடக்ட் இன்னொரு ப்ராடக்டோட டைரக்ட் காம்படிஷனா இல்லைனாலுமே அந்த ப்ராடக்டை கில் பண்ற அளவுக்கு இதோட பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் எப்படி நான் அப் டு டேட்டா இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, கீழே ரெட் கலர்ல ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை அழுத்தினாலே போதும்.